இப்ப கிணத்தை வந்து பெடசோர் ரீச் பண்ணா இந்த ஊர்ல இருக்க மக்கள்லாம் கிணத்து பயங்கரமா வெல்கம் பண்றாங்க. அப்ப அங்க வந்து அந்த ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு, எங்க ஸ்கூல்ல வந்து நீங்க கேம்பா யூஸ் பண்ணிக்கோன்றாங்க. அங்க இருக்க டாய்லெட்ஸ் எல்லாம் லெட்ரின்ஸ் எல்லாம் வந்து கிணத்துக்காக பக்காவா கிளீன் பண்ணி கொடுத்துறாங்க. கிணத்து அங்க கேம்ப் செட்டா மாத்திடுறாரு. அப்ப அந்த பக்கம் வரவன் தான் ஒரு செஞ்சு, இவன் பேர் வந்து அப்பு. அப்பவும் கிணத்து பயங்கர ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. ஸோ கிணத்து அந்த இடத்துல தங்கும் போது அப்பு தான் வந்து கிணத்துக்கு வந்து ஒரு ஃபாரஸ்ட் கைடு மாதிரி இருக்கும். ஸோ இந்த சென்சஸோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பார்த்தீங்கன்னா வெறும் லாயின் க்ளோத், அதாவது கோமணம் மட்டும் தான் கட்டியிருப்பாங்க. கையில் எப்பவுமே ஒரு போ அண்ட் ஆரோ இருக்கும், உடன் போ அண்ட் ஆரோ. ஒரு கையில் ஒரு ஸ்பியர் ஒன்று வச்சிருப்பாங்க, அப்புறம் ஒரு ஆக்ஸ். ஸோ இதை வச்சு தான் இவங்க வந்து அந்த ஃபாரஸ்ட் நம்பி வாழ்றவங்க. இவங்கள்ட்ட வேற எந்த பெரிய வெப்பன்ஸ் வந்து இருக்காது. பட் இவர் ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி பிரேவா வந்து கிணத்தை மென்ஷன் பண்றாரு. அதுக்கப்புறம் கிணத்துல சொல்றோம்னா அப்போ மாதிரி ஒரு மேட்சன் கட்டுறவன் வந்து யாருமே கிடையாதுங்கிறாரு. ஏன்னா நீங்க எங்கேயாச்சும் இடத்துல மேட்சன் கட்டினானா அவர் போய் கீழே போய் நின்னா கூட அந்த மேட்ச் அவர் கண்ணுக்கே தெரியாது. ஏன்னா அவ்வளோ அற்புதமா கட்டுவானா மேட்சை வந்து அப்பு. ஸோ கிணத்துக்கு வந்து அப்பு மேல வந்து ஒரு பயங்கர மரியாதை வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இவங்க 4 புல்லை கட்டியிருக்கிறாங்க. இந்த புல்ஸை வந்து நார்மலா பார்த்தீங்கன்னா நார்மல் டேக்கர் தான் அட்டாக் பண்ணிருக்கீங்க. ஸோ இவங்க நைட் விஜில்லாம் உட்காந்து பார்த்தா கூட அந்த நம்ம லேம் டேக்கர் வரல. ஸோ இவங்களுக்கு ஒரு விஷயம் புரியவே மாட்டேங்குது என்னன்னு சொல்லிட்டு அப்போ வந்து அப்போ ஒரு ஐடியா கொடுக்குறான், நம்ம வந்து ஃபாரஸ்ட்குள்ள அவனை போய் தேடி போகலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. என்ன சொல்ல, சரி வான்னு சொல்லிட்டு அவங்க சென்சு செட்டில்மெண்ட் இருக்கு, அதுலயும் இவங்க போகும்போது ஒரு 10 சென்சூஸ் இவங்களை பார்த்து வராங்க. அப்பதான் தெரியுது இவன் ஏன் எந்த புல்ல அட்டாக் பண்ண மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு. ஒரு நாளைக்கு முன்னாடி தான் காலாங்கிற ஒரு சென்சு அவன் சாப்பிட்டுருக்கிறான். அவனோட பாடியை தேடி தான் இவங்க 10 பேர் தேடிட்டு இருந்திருக்காங்க. கிணத்தை பார்க்கறதுக்கு வந்திருக்காங்க. ஸோ கிணத்தை இவங்களை கூட்டிட்டு இவரும் அந்த பாடியை தேட ட்ரை பண்றாரு. ஒரு 2-3 மணி நேரத்துக்கு அப்புறம் அவனோட பாடி கிடைச்சிருச்சு. வெறும் ஃபேஸ் மட்டும் தான் இருக்கு. கழுத்துக்கு கீழே எல்லா பாட்டையும் தின்றுச்சு. அவனோட போன்ஸ் எல்லாம் வந்து ஜாக்கல்ஸ் ஹைனாஸ் எடுத்துட்டு போயிருக்கு. இந்த சுச்சுவேஷன்ல கிணத்து என்ன பண்றாரு, அந்த இடத்துல வந்து ஒரு மேட்ச் ரெடி பண்ண சொல்றாரு அப்பு கிட்ட. அப்பவும் அதே மாதிரி ரெடி பண்றான். திருப்பி அவரோட ஜேர்னி போய் படைச்சோருக்கு போயிட்டு நைட்டு தேவையான டார்ச் லைட்டு அப்புறம் சில ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு திருப்பி வந்து 5-5:30 மணிக்கு மேல அந்த மேட்ச் வெளியிடுறாரு. இதெல்லாம் அந்த டைகரும் பார்த்துக்கிட்டே இருக்கு.